கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் எடுத்திருக்க சங்கீதம் பகுதி என்னன்னா சங்கீதம் 11. எல்லாரும் உங்க வேதாகமத்துக்கு சொல்லுங்க. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தருகிறது. கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார். துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. துன்மார்க்கர் மேல் கண்ணிகளை வர்ஷிக்க பண்ணுவார். அக்கினியும் கந்தகமும் கடுங்கோடை கொந்தளிப்பும் அவர்கள் குடிக்கும் பாத்திரத்தின் பங்கு. கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார். அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. ஆமே, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சங்கீதம் 11 என்னன்னா ஒரு நம்பிக்கை தரக்கூடிய சங்கீதமா இருக்கு. சரிங்களா? என்னதுங்க? நம்பிக்கை தரக்கூடிய சங்கீதமா இருக்கு. இதுல 2 சாப்டர்ஸ் இருக்காங்க. நீதிமானும் இருக்காங்க, துன்மார்க்கனும் இருக்காங்க. இந்த 2 சாப்டர்ஸ்ல இங்க பாருங்க, சங்கீதம் 11:3 சொல்லப்பட்டிருக்கு, அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறதே, நீதிமான் என்ன செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு. என்ன கொஸ்டின் கேட்கிறாரு? அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறதே, நீதிமான் என்ன செய்வான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இங்க அதுக்கு அர்த்தம் தமிழ் மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, துன்மார்க்கன் நீதிமானை பிடிக்கும் போது நீதிமான் என்ன செய்யும். அப்போ இது எந்த இடத்துல எழுதப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, சவுல் தாவீதை துரத்திட்டு இருக்கும் போது தாவீது தப்பியோடின நேரத்துல எழுதின சங்கீதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப முதல் வசனத்துல, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், பின்ன ஏன் நீங்கள் என் ஆத்மாவை நோக்கி பச்சையை போல் உன் மலைக்கு பறந்து போ என்று சொல்கிறீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. 3வது வசனத்துல என்னன்னு இருக்கு? நீதிமான் என்ன செய்வான்னு சொல்லி கேட்டிருக்கு. ஆனா முதல் வசனத்துல அவர் என்ன சொல்றாரு? நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. எப்படி அவரால் சொல்ல முடியும்? சொல்லுங்க, எப்படி அவரால் சொல்ல முடியும்? அவரு நிச்சயமா அவர் ஆத்மாவில இருந்து அந்த வார்த்தையை சொல்லியிருப்பாரா? நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரா? சொல்லல. சரிங்களா? ஏன் அவரு சொல்லல அப்படின்னு சொன்னா, அவரு வெறும் வாயினால மாத்திரம் தான் சொன்னாரு. 3வது வசனத்துல நீதிமான் என்ன செய்ய முடியும் ஆண்டவரை பார்த்து என்ன பண்றாருன்னா ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு. நீதிமானுடைய அஸ்திபாரம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிதா மீதும் தேவனுடைய குமாரனுடைய மீதும் அவர் மேல இருக்கிற விசுவாசம் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா நீதிமானுடைய விசுவாசமா இருக்கு. அப்போ சவுல் ராஜா தாவீதை துரத்திட்டு வராருன்னு தாவீது கேள்விப்பட்டவன என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவன் பயப்படுறான். சரிங்களா? 1 சாமுவேல் 27:1 எடுத்து வாசிங்க. நான் எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் சவுலின் கையில் மடிந்து போவேன். இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது கண்டுபிடிக்கலாம் என்ற நம்பிக்கை அற்று கொண்டு கிடைக்கும். நான் அவன் கைக்கு நீக்கலாக கொடுத்தும் நான் கிறிஸ்தரின் தப்பிக்கொள்வதை பார்த்தும் தரமான காரியம் வேறில்லை என்று தன் இருதயத்தில் யோசிக்கிறான். அவன் என்ன பண்றான்? இருதயத்துல என்ன பண்றான்? யோசிக்கிறானா, பயப்படுறான். என்னைக்காவது ஒரு நாள் நான் என்னதான் அவன் சவுல் கிட்ட மாட்டி செத்துதான் போவேன், அதுக்கு நான் எங்கேயாவது போய் தப்பிச்சுக்கலாம், ஒளிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்றான்னு சொன்னா பயப்படுறான். தாவீது நீதிமான் தானே, நீதிமானுக்கு ஏன் பயம் வரணும்? இல்லைங்களா? கொஸ்டின் இருக்குல்ல, ஏன் பயம் வருது அப்படின்னு பார்த்தா, சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் அப்படி இருக்கு. அவன் சொல்றான் அந்த காலத்தில் எய்யும்படி அப்படின்னு சொல்றான். அப்ப அவன் என்ன பண்றான் அப்படின்னா, இருட்டுல இருக்கிற ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு இதுதான். சரிங்களா? அப்போ அந்த காலத்துல இருக்கிற வாழ்க்கையில என்னை இப்படியெல்லாம் துரத்திட்டு வராங்க, நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி அவன் இருதயத்துக்குள்ள என்ன ஆகுதுன்னா ஒரு பயம். அந்த சூழ்நிலைகள் அப்படி அந்த பயத்தை ஏற்படுத்துது. சரிங்களா? அப்ப நீதிமானுக்கு பயம் வர காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சூழ்நிலைகள். அந்த சூழ்நிலை சரி, நீதி என்ன சொல்றது, தாவீது கோலியாத்தையே அடிச்சவன் தானே, அவனுக்கு இதெல்லாம் சும்மாவா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஆனா சூழ்நிலைகள் எதுவா இருந்தாலும் அவன் பயப்படுறதுக்கு காரணம் என்னன்னா, அவனுக்குள்ள இருந்த விசுவாசம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சிடுச்சு. ஆமென், அல்லேலூயா. விசுவாசம் குறையறதுனாலதான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தா அவனுக்கு பயம் வந்துடுச்சு. நீதிமானோட குண அதிசயம் அப்படின்னு சொல்லி ஒரு 12 இருக்குங்க. அதுல ஒரு குண அதிசயம் என்னன்னு பார்த்தா, துர்ச்செய்தியை கேட்ட உடனே நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா பயப்படக்கூடாது ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? அதுதான் என்னன்னா நீதிமானுடைய குண அதிசயம். அப்போ நீதிமானுடைய அஸ்திபாரம் என்னன்னு நான் சொன்னேன், விசுவாசம். ஆமென், அல்லேலூயா.
ரோமர் 14:23 வாசிங்க. ரோமர் 14:23. ஒருவன் சர்வசைப்படுகிறவனாய் புசித்தால் அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடினாலே அழிவில்லாமல் தீர்க்கப்படுவான். விசுவாசத்தினால வராத யாவும் பாவமே. ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசத்தினால வராதது யாவும் என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு? பாவம்னு சொல்லப்பட்டிருக்கு. நீ விசுவாசிக்காம கர்த்தரை நம்பி இருக்கேன்னு வெறும் வாயில சொன்னா என்ன ஆகும்? ஒண்ணுமே நடக்காது இல்லைங்களா? தேவனே வந்துட்டு உங்க பக்கத்திலே இருந்தாலும் வந்துட்டு நீங்க விசுவாசம் இல்லாம தான் இருப்பீங்க. அப்படிதானுங்க. தேவன் ஒரு என்ன சொல்றது, கடல்ல வந்துட்டு கப்பல்ல வந்துட்டு படுத்து தூங்கிட்டு இருக்காரு. கடல் காற்று கொந்தளிப்பு எல்லாம் வந்துட்டு வருது. அப்ப என்ன பண்றாங்க கூட இருந்த ஜனங்கள், நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க, நாங்க செத்து போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இத்தனைக்கும் தேவன் அவங்களுக்கு என்னதான் இருக்காங்க, பக்கத்துலதான் இருக்காங்க. அப்படியே அவங்க என்ன இல்லாம பேசுறாங்க, விசுவாசம் இல்லாம பேசுறாங்க. அதே மாதிரி ஒரு காரியத்தை பார்க்கலாம். தேவனோடு இருந்த சீஷர்களே என்ன பண்ண முடியல அப்படின்னா, விசுவாசம் இல்லாம ஒண்ணுமே அவங்களால செய்ய முடியலையா. ஆமென். ஹல்லேலூயா. மத்தேயு 17:14 வாசிங்க. அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திரரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான், அவனை உம்முடைய சீசர்களிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிற்று. ஆமென். ஹல்லேலூயா. அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு தகப்பன் வந்து ஒரு இளைஞன் அவனோட மகனை வந்துட்டு சொஸ்தமாக்கணும். அங்க சந்திர ரோகியாய் கொடிய வேதனை படுகிறான்னு இருக்கிறது. அது ஒரு விதமான சாத்தான் பிடிச்சு, அது வலிப்பு நோய் அப்படின்ட்டு ஒரு சொல்றாங்க. அது வந்து சாத்தான் பிடிச்சது. ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மகனை வந்துட்டு சொஸ்தமாக்கணும். அதுக்கு நம்ம வந்துட்டு இப்போ நம்ம எல்லாம் வந்துட்டு நம்ம கிட்ட வந்துட்டு எனக்காக ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நம்ம ப்ரேயர் பண்ணுவோமா மாட்டோமா? அவங்களுக்காக மற்றவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவோமா மாட்டோமா? எப்படி நம்மளால முடியுது? விசுவாசத்தினாலதான் முடியுது. அதே மாதிரி அந்த ஐயா வந்து யார்கிட்ட கொண்டு போறாங்கன்னு பார்த்தா சீசர்களிடத்துல கொண்டு போறாங்க. ஆனா சீசர்களால என்ன பண்ண முடியலையா? அவங்கள சொஸ்தமாக்க முடியலையா? அப்ப சீஷர்கள் ஆண்டவரை பார்த்து கேக்குறாங்க பாருங்க. அப்பொழுது சீஷர்கள் இயேசுவின் இடத்தில் தனித்து வந்து, அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று கேட்டார்கள். என்னன்னு சொல்லி கேட்டாங்களாம்? ஏன் எங்களால பிசாசை துரத்த முடியல அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க. அதுக்கு இயேசு என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, உங்கள் அவிசுவாசத்தினாலேதான், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களில் இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போ, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. என்னன்னு சொல்றாரு? உங்களோட அவிசுவாசத்தினாலதான் என்ன பண்ண முடியல, அவங்கள வந்துட்டு சொஸ்தமாக்க முடியல. இதே நீங்க விசுவாசிச்சு அவங்க பேர்ல நீங்க கை வச்சு ஜெபம் பண்ணிருந்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன நடந்திருக்கும்? சுகம் நடந்திருக்கும். ஆமே. அப்போ ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது என்னதுங்க? கடுகு விதையளவுதான் விசுவாசத்தை எதிர்பார்க்கிறாரு. அதே நம்ம கிட்ட இன்னைக்கு வந்துட்டு இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு வேதனைப்படுகிற ஒரு காரியமா இருக்குது. சூழ்நிலைகளை பார்த்து நம்ம வந்துட்டு பயப்படக்கூடாது என்னைக்குமே. ஆமென். அல்லேலூயா. எபேசியர் 6:16 சொல்லுது, கேடகத்தை, விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள் அப்படின்னு சொல்லுது. என்ன சொல்லுதுங்க? நம்ம எந்த கேடகத்தை பிடிச்சு கொள்ளணும்? பயம்ங்கிற கேடகத்தை நம்ம பிடிச்சு கொள்ளக்கூடாது. எந்த கேடகத்தை பிடித்து கொள்ளணும்? விசுவாசம் என்கிற கேடகத்தை நம்ம தரித்து கொண்டவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. அஸ்திபாரம் கரெக்டா போட்டாதாங்க நம்மளால வந்துட்டு வீடு கட்ட முடியும். அப்படிதானுங்க. இல்ல அப்படின்னு சொன்னா என்ன ஆயிடும்? வீடு இடிஞ்சு விழுந்துடும். நம்மளுடைய அஸ்திபாரம் அப்படிங்கிறது விசுவாசம். அது யார் மேல இருக்கணும் அப்படிங்கறத நம்மள நாமளே நிதானித்து பார்த்துக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ தாவீது இந்த இடத்துல என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அவன் என்னை கொண்டு போட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உயிருக்காக வந்துட்டு பயப்படுறான். தன்னுடைய உடல் ஏதாவது ஆயிடும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறான். இந்த உடல் எங்க போக போகுது? மண்ணுக்கு தான் கடைசியில போக போகுது. இதுக்காக நம்ம பயப்பட தேவையே இல்லை. ஆமே. நம்மளுடைய ஆத்மா ஈடேற நம்ம விசுவாசிகளா இருக்கிறது தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. எபிரேயர் 10:38 வாசிங்க. அவன் மேல் என் ஆத்மா பிரியமானது என்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. மறுபடியும் வாசிங்க. எபிரேயர் 10:38. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான்,
பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்ம பிரியமாய்வார் இருக்கிறார். ஆமென். பின்வாங்கி போயிட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆயிடும்? தேவனே நம்ம பக்கத்துல இருக்க மாட்டார். அல்லேலூயா. ஏசாயா 66:1 வாசிங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் என்று 66:1. ஆமா. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது? ஆமென். அல்லேலூயா. வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி அப்படின்னு இருக்கு. வானம் எங்க இருக்கு, பூமி எங்க இருக்குன்னு பாருங்க. அவ்வளவு தூரம் நம்ம விசுவாசம் வச்சிருக்கோமா கர்த்தர் மேல? இல்லவே இல்லை. கடுகு விதை அளவே நம்ம கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லிதான் கர்த்தர் வந்துட்டு ஃபீல் பண்றாரு. வானத்துக்கும் பூமிக்கும் இருக்கிற விசுவாசத்தை நம்மளால வைக்க முடியுமா? வைக்கவே முடியல. அல்லேலூயா. அங்க 4வது வசனம் பாருங்க. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தருகிறது. கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார். துன்மார்க்கர்களையும் கொடுமையில் பிரியம் உள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இங்க பரிசுத்த ஆலயம் யாருங்க? நாம தான் பரிசுத்த ஆலயம். ஆமென். அல்லேலூயா. அப்படிதானேங்க? இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல. தேவன் சொல்லியிருக்காரு தானே, நீங்களே என்னுடைய ஆலயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த அறிவு கூட நம்மளுக்கு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்படிதாங்க? தேவன் தான் நம்மளுடைய ஆலயம் அப்படிங்கிற அறிவே நமக்கு சூழ்நிலைகளை பார்க்கும்போது என்ன பண்றது? வரதில்லை. ஏன்னா அப்பேற்பட்ட சூழ்நிலை. அதனால நமக்குள்ள என்ன ஆயிடுது? விசுவாசம் குறைஞ்சு பயம் வந்துடுது. தேவன் நம்ம பக்கத்துலதான் இருக்காரு அப்படிங்கிறதே நம்ம என்ன பண்றோம்? ஒரு சில நேரத்துல மறந்துடுறோம். அப்படி நம்ம பண்ணக்கூடாது. அப்போ தேவன் நம்மதான் வந்துட்டு தேவன் ஆலயமா வச்சிருக்கிறதுனால அவர் நம்மளை கைவிட்டுருவாரா? கைவிடவே மாட்டார். கர்த்தர் வந்துட்டு தாவீதை கைவிட்டாரா? இல்லவே இல்லை. 1 சாமுவேல் 23:14 வாசிங்க. தாவீது வனாந்திரத்தில் அரணான ஸ்தலங்களில் தங்கி சீப் என்னும் வனாந்திரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே அடித்திருந்தான். சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்புவிக்கவில்லை. ஆமென். அல்லேலூயா. இவன் சவுல் வந்துட்டு என்னை பிடிச்சிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வனாந்திரத்துக்கும் எல்லா குகைக்கும் வந்துட்டு ஓடி ஓடி போயிட்டே இருக்கான். ஆனா தேவன் வந்துட்டு அவன் கையில ஒப்பு கொடுத்தாரா? இல்லவே இல்லை. சவுலதான் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா தாவீது கையில கர்த்தர் ஒப்பு கொடுத்தாரு. ஆமென். அல்லேலூயா. அப்போ நம்ம சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாம அதுக்கு தகுந்த அவிசுவாசமான வார்த்தைகளை பேசாம எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேச வேணும்னு இங்க தாவீது சொல்றாரு அப்படின்னு சொன்னா விசுவாசம் உள்ள வார்த்தைகளை பேசணும் அப்படின்னு சொல்றாரு. பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளே நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படிதானே? நம்ம ஆத்மாவும் ஒரு சில நேரத்துல அங்க பாருங்க, அவன் ஆத்மா அந்த ஆத்மாவிலேயே விசுவாசம் இல்லாம போகிறத்தக்க சூழ்நிலை அவனுக்கு இருக்கு. அப்போ நம்ம அந்த ஆத்மாவை பார்த்து நீ என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்றாருன்னா, அங்க தாவீது என்ன சொன்னாரு? நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆத்துமாக்கு கட்டளை இட்டான். அப்படிதானேங்க? பல நேரங்கள்ல தாவீது வந்துட்டு ஆத்துமாக்கு கட்டளை இட்டு இருக்கான். என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் திகைகிறாய் அப்படின்னு சொல்லியிருக்காரா இல்லைங்களா? அதே மாதிரிதான் நம்மளுக்கு வந்துட்டு என்ன சொல்றது, பலவீனம் இருக்கும். சரீரத்துல மட்டும்தான் பலவீனம் இருக்கும். ஆனா ஆவி யாரை பார்த்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா தேவனை நோக்கி பார்த்து இருக்கணும். பல நேரங்கள்ல வந்துட்டு தாவீது சொல்லியிருக்கான், கர்த்தரை நான் நம்பி இருக்கேன், அவர் என் பக்கத்துலதான் இருக்காரு, அதனால நான் என்ன பண்றது இல்ல, அசைக்கப்படுறது இல்ல அப்படின்னு சொல்றாரு. நம்மளுடைய பயம் யாருக்கிட்ட இருக்கணும்னா மனுஷனை பார்க்காம இருக்கக்கூடாது, மனுஷனை பார்த்து இருக்கக்கூடாது, தேவனை பார்த்துதான் இருக்கணும். தேவனுக்கு மாத்திரம்தான் நம்மளோட பயம் இருக்கணுமே தவிர மனுஷனுக்கு இருக்கக்கூடாது. சரிங்களா? அப்போ இங்க நீதிமான் என்ன செய்வான் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கு. அப்ப நீதிமான் நம்ம என்ன செய்யணுங்க? அவிசுவாசமான வார்த்தைகளை நம்ம பேசணுமா? பேசக்கூடாது. என்னவான வார்த்தைகளை நம்ம பேசணும்? விசுவாசத்துக்கு ஏற்ற பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதான வார்த்தைகளை தான் நம்ம பேசணும். அப்போ பக்தி விருத்திக்கு உண்டான வார்த்தைகள் அப்படின்னா என்னது? நம்மளுக்கு காட் ஒரு கிஃப்டடா கொடுத்த வார்த்தை தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்நிய பாஷை. இந்த அந்நிய பாஷை ஃபர்ஸ்ட் யாருக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லி பாருங்க. 1 கொரிந்தியர் 14:22. அப்படி இருக்க அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமாக இராமல் அவிவிசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்கிறது. தீர்க்க தரிசனமோ அவிவிசுவாசிகளுக்கு அடையாளமாக இராமல் விசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அந்நிய பாஷை யாருக்கு அடையாளமா இருக்குதா?
விசுவாசிகளுக்கு அடையாளம். அவிஸ்வாசிகளுக்கு அடையாளமா இருக்குது. அதுல கூட தேவன் பாருங்க நம்மளை பிரிக்கவே இல்லை. அவிஸ்வாசி ஆவை எடுத்துட்டா என்னன்னு வருதுங்க, விசுவாசி அப்படின்னு சொல்லி வருது. அத கூட என்னன்னு சொல்லியிருக்காரு தேவன், அதுல இருந்து நம்மளை பிரிக்கவே இல்லை. அப்ப தேவனையும் நம்மளையும் பிரிக்கிற வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. தேவனோடு ஒன்றா இணைந்திருக்கக்கூடிய வார்த்தைகளை நம்ம தான் பேசணும். அதுதான் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்நிய பாஷைகள். அப்ப நீதிமான் என்ன செய்யணும், நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம். உங்களுக்கு துன்பப்படுத்துறவரெல்லாம் தேவன் என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவரே உங்க சார்பில வர வைப்பார். ஆமென், அல்லேலூயா. அங்க துன்மார்க்கனை வர வச்சாரா இல்லைங்களா? சவுல வந்துட்டு தாவீது பக்கத்துல வர வச்சாரா இல்லையா? வர வச்சார். அப்ப சொல்றாரு, துன்மார்க்கன் மேல் கண்ணிகளை வர்ஷிக்க பண்ணுவார், அக்னியும் கந்தகமும் கடுங்கோடை கொந்தளிப்பும் அவர்கள் குடிக்கும் பாத்திரத்தின் பங்கு. கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார், அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது அப்படின்னு. துன்மார்க்கரை பத்தி எல்லாம் நீங்க என்ன பண்ண வேண்டாம், ஃபீல் பண்ண வேண்டாம். அது நான் பாத்துக்கிறேன், நீங்க செய்ய வேண்டியது என்னமோ அதை மாத்திரம் செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க செய்ய வேண்டியது என்னங்க, அமர்ந்திருந்து தேவனை நோக்கி பார்த்து அந்நிய பாஷைகளை மட்டும் பேசினாலே நீங்க போகணும். ஆமென், அல்லேலூயா. பூமி நிலை எப்படி வேணாலும் மாறும் இல்லைங்களா? அப்படி மாறினாலும் நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்கக்கூடாது, நிலை பெயராம இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஒரு சபையில விசுவாச கோளாறா இருந்துச்சு. அது எந்த சபைங்க? சிமிர்னா சபை. சிமிர்னா சபையில என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா விசுவாச கோளாறு நடந்துச்சு. அப்ப தேவன் சொல்றாரு பாருங்க, நீ படப்போகிற பாடுகளை குறித்து வெளிப்படுத்துதல் 2:10. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள், ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் அப்படிங்கிறாரு. என்னன்னு சொல்றாரு? மரண பரியந்தம் நீ உண்மையாயிரு, அப்பொழுது நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன் அப்படிங்கிறார். இதுக்கு என்னன்னா, மரண பரியந்தம் நீ என்ன பண்ணணும், என்ன நீ விசுவாசிச்சா போதும், உனக்கு வேண்டியதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், நானே தந்துருவேன் அப்படிங்கிறாரு. பிதாவானவர் எப்படி அவருடைய தலையில இருந்த ஜீவ கிரீடத்தை குமாரனான இயேசு கிறிஸ்து மேல வச்சாரோ, அதே மாதிரி நீங்க அவங்க 2 பேர்த்தையுமே விசுவாசிச்சு அவங்களுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டீங்க அப்படின்னு சொன்னா எனக்குரியதெல்லாம் உனக்குரியதுன்னு சொல்லிட்டு அவருடைய ஜீவ கிரீடத்தை நமக்குள்ள வச்சிருவாரு. ஆமென், அல்லேலூயா. இது நம்ம என்னைக்கும் மறக்க வேண்டாம். விசுவாசமான வார்த்தைகளை நம்ம இனி பேச கத்துக்கலாம். ஆமென், அல்லேலூயா.